அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜுஹைர் இப்னு அபி சுல்மா அவர்கள் எழுதிய, ஜாஹிலியா காலத்தில் நபிகளார் வருவதற்கு முன்னால் வாழ்ந்த ஜுஹைர் அவர்கள் எழுதிய மிக பெரும் புகழ்பெற்ற தொங்கு கவிதைகள் என்று சொல்லக்கூடிய இந்த கவிதை தொகுப்பை நாம் தொடர்ந்து காண இருக்கின்றோம். வாருங்கள், இந்த கவிதையில் இருக்கக்கூடிய இந்த அரபியை தெரிந்து கொள்வோம். குர்ஆன் இறங்கிய இந்த மொழியை தெரிந்து கொள்வது அவசியம். ஆகவே அந்த மொழியை தெரிந்து கொள்வதற்கு நாம் பழைய கவிதைகளில் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டும். வாருங்கள், தொடர்ந்து அரபி மொழியின் முக்கியத்துவமான இந்த கவிதையை நாம் காண்போம். அல்ஹம்துலில்லா. இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக அதிகமாக துவா செய்யுங்கள். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே QR ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது, இங்கே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். அல்ஹம்துலில்லா. வாருங்கள், நாம் இன்று முஅல்லகாத் என்று சொல்லக்கூடிய 7 தொங்கு கவிதைகள் என்று பெயர் பெற்ற அந்த 7 கவிதை தொகுப்புகளில் நாம் இன்று பார்க்க இருக்க போவது ஜுஹைர் இப்னு அபி சுல்மா அவர்கள் எழுதிய புகழ்பெற்ற 3வது முஅல்லகாவாக வரக்கூடிய அந்த கவிதை தொகுப்பை தான் நாம் பார்க்க இருக்கின்றோம். முதலில் நாம் பார்ப்பதற்கு முன்னால் முஅல்லகா என்றால் என்ன என்பதை இதில் கண்டுவிடுவோம். அதற்கு பிறகு ஜுஹைர் ஆசிரியர், இந்த கவிதை எழுதிய ஜுஹைர் இப்னு அபி சுல்மாவை பற்றி ஒரு சிறிய செய்தியை கண்டுவிடுவோம். பிறகு நாம் கவிதைக்குள் சென்று விடுவோம். அப்பொழுது இதை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்கு நாம் வேறு கிதாப்களில் இருந்து இதை எடுத்துள்ளோம். இது அரபி வாசகம் உங்களுக்கு காட்டினால் இலகுவாக இருக்கும் என்பதனால் நாம் இங்கு அரபி வாசகத்துடன் இங்கு கொடுத்துள்ளோம். சரியா? நம்மளுக்கு கருத்து சொல்வதுதான் நோக்கம். அதனால் அரபி வாசகத்தில் உங்களுக்கு தேவைப்படும் என்பதனால் அதை இங்கே காட்டுள்ளோம். அப்பொழுது வாருங்கள், முஅல்லகா என்று ஏன் பெயர் வந்தது என்று சொல்லும் பொழுது, இப்னு அப்தி ரப்பி, இமாம் இப்னு அப்தி ரப்பி அவர்கள் கூறுகிறார்கள். அவருடைய கிதாபான அல் இக்தில் ஃபரீத் என்ற கிதாபில் அவர்கள் கூறுகிறார்கள் என்னவென்றால், அரபியர்கள் மிகவும் இதற்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக இருந்தார்கள். அரபியர்கள் இந்த கவிதைக்கு மிகவும் அளவு கடந்த காதல் வைத்தவர்களாகவும் மிகவும் அதீத முக்கியத்துவம் கொடுப்பவர்களாகவும் இருந்தார்கள், அதை சிறப்புப்படுத்துவதில். சரியா? அதனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த கவிதையின் மீது காதல் உள்ளதினால், நம்மள மாதிரிலாம் கிடையாது, அவங்களுக்கு என்னது கவிதையிலே விளையாடுவாங்களாம். சொல்லப்போனா யோசிச்சு கவிதை எழுதுறதுன்னு இல்லை, யோசிக்காம அந்த ஸ்பாட்லயே கரெக்டா கவிதை சொல்லுவாங்க. கவிதைனா எப்படி? சில சட்டங்களுக்கு உட்பட்ட கவிதை. திருக்குறள் அதே முதல்ல 4 லைனு, கீழே 3 லைனு, அதே போல நேர்நிறை, நிறை நேர், அந்த மாதிரி அதெல்லாம் கவனிச்சு ஒருத்தவங்க கொஞ்சம் யோசிச்சு கரெக்டா எழுதுனதுக்கு அப்புறமா தான் கவிதையை சொல்ல முடியும். கவிதையிலே அதே போல்தான் கவிதையை எழுதுவதற்கு ஒரு சட்டம் இருக்கின்றது. முதலில் இந்த ஹரக்கத் வர வேண்டும், முஸ்தஃபிலுன் அந்த வசனில் வர வேண்டும். இந்த வசனை எல்லாம் யோசிச்சு எழுத மாட்டார்கள். அந்த இடத்திலேயே யோசிக்காமல் ஒரு கவிதையை தானாக அழகாக சொல்லக்கூடிய திறன் வாய்ந்தவர்கள் யார்? இந்த அரபியர்கள். அதனால் அதன் மீது உள்ள அதீத பற்றின் காரணமாக என்ன செய்தார்கள் என்றால், 7 கசீதாக்களை, 7 கவிதை தொகுப்புகளை தேர்ந்தெடுத்தார்கள். பழைய கவிதையிலிருந்து, அதாவது ரசூல்லா வருவதற்கு முன்னால் இது. சரியா? நபிகளார் வருவதற்கு முன்னால் உள்ள காலத்தில் நடந்தது இது. சரியா? அப்ப 7 கவிதை தொகுப்புகளை தேர்ந்தெடுத்தார்கள். அதை என்ன செய்தார்கள் என்று தெரியுமா? எகிப்திய நாட்டில் செய்யப்பட்ட ஒரு உயர்தன துணி, அந்த உயர்தர துணியிலே தங்கத்தால் எழுதினார்கள். இப்பொழுது காபாவிலே பல குர்ஆன் ஆயத்துகள் எழுதப்பட்டு தங்கத்தால் எழுதப்பட்டு பின்னப்பட்டு தொங்குகிறது அல்லவா? அதே போல் யோசித்து பாருங்கள், அந்த 7 கவிதைகளை தேர்ந்தெடுத்து ஒரு உயர்தரமான தங்கத்தால், தங்க நீரால் அதை எழுதினார்கள். இதிலே உயர்தரமான எகிப்தில் செய்யப்பட்ட அந்த துணியிலே எழுதினார்கள். 7 தொங்கு கவிதைகளை எழுதி
அதை தொங்க விட்டார்களாம் காபாவின் திரைகளிலே. அப்ப பாருங்க, காபா, புனித காபா என்று எல்லாராலும் போற்றப்படக்கூடிய அந்த காபாவிலே இந்த 7 கவிதைகளையும் எடுத்து தொங்கு விட்டார்களாம். அதனால்தான் இதற்கு தொங்கு கவிதைகள் கசீதா என்று, கசீதத்து ஜுஹைர் இப்னு அபி சுல்மா என்று சொல்லாமல் நம்ம என்ன சொன்னோம், அல்லகத்து ஜுஹைர் இப்னு அபி சுல்மா. கசீதா தான் அசலில் இது, அதாவது ஒரு கவிதை தொகுப்பு. ஆனா இதற்கு அல்லக்கா என்று பெயர் பெற்றதற்கு காரணம் தொங்கப்படவிட்ட தொங்கப்படப்பட்டவை, தொங்கவிடப்பட்டவை, காபாவில் தொங்கவிடப்பட்டவை. முல்லக்கா என்றால் தொங்கவிடப்பட்டவை என்று அர்த்தம். தொங்கவிடப்பட்டது. அதனால்தான் இந்த 7 கவிதைகளுக்கும் முல்லகாத், அல் முல்லகாத்து சபா, 7 தொங்கவிடப்பட்டவைகள்னு பெயர் பெற்றது. சரியா? 7 கசீதாக்கள் சொல்லாம 7 தொங்கவிடப்பட்டவைகள், காபாவில் தொங்கவிடப்பட்டவைகள்னு அர்த்தம். சரியா? இப்போ முல்லக்கா என்ற பெயர் வந்ததற்கு காரணம் இதுதான். சரியா? இதுக்கு இன்னொன்னு பேரும் இருக்கின்றது, தொங்க விடப்பட்டவைகள் என்று கூறுவார்கள். முஅல்லகத்து சுஹைர் இப்னு அபி சுல்மாவும் சொல்லுவாங்க, முதுஹபான்னு சொல்லுவாங்க, தங்கத்தால் எழுதப்பட்டவைன்னு அர்த்தம். அப்ப முஅல்லகா என்ற பெயரும் இந்த 7 கவிதை தொகுப்புக்கு இருக்கின்றது. இன்னொன்னு பெயர் முதுஹபா என்ற பெயரும் இதற்கு இருக்கின்றது. சரியா? இப்ப முதுஹபானா தங்கத்தால் எழுதப்பட்டது அப்படின்னு அர்த்தம். சரியா? அப்ப இதுக்கு என்னவும் பேர் சொல்லலாம், முதுஹபத்து இம்ர இல் கைஸ், முதுஹபத்து ஜுஹைர், அல் முதுஹபாத்து சபுன். அப்ப தங்கத்தால் எழுதப்பட்டவைகள் என்பது 7 எழுதப்பட்ட கவிதை தொகுப்புகள், சபுன் 7ஆ இருக்கும். அப்ப இதுக்கு எத்தனை பேர், கசீதா என்பதுதான் அசல் பெயர், கசா இது 7 கசீதாக்கள். ஓகேவா? அதற்கு என்ன பெயரும் இருக்கின்றது, முதஹபாத், தங்கத்தால் எழுதப்பட்டது என்ற பெயரும் இந்த 7 கவிதை தொகுப்புக்கு இருக்கின்றது. அதே போல் அல் முஅல்லகாத் என்ற இந்த காபாவில் தொங்கவிடப்பட்டவைகள் என்ற அந்த பெயர்களும் இந்த 7 கவிதை தொகுப்புக்கு இருக்கின்றது. ஆகவே தலை சிறந்த 7 கவிதைகள் என்று தேர்ந்தெடுத்து அதை காபாவில் தொங்கவிடப்பட்டிருக்கிறது என்றால், அப்ப அந்த 7 கவிதைகளின் சிறப்பை, அதாவது மொழி வளத்தை, அதிலே உள்ள அரபி மொழி வளத்தை நாம் யோசிக்க வேண்டும். சரியா? அந்த அரபி மொழி வளம் இருந்ததின் காரணமாகத்தான் இந்த 7 தொங்கு கவிதைகளை அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள். அந்த 7ம் மிகவும் அழகாக இருக்கும் என்று ஒரு கவிஞர் அவர்களே என்ன செய்கிறார்கள், ஒரு கவிதையில் அந்த ஒரு பெண்ணின் முகத்தை, அந்த கவிதையில் உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஒரு பெண்ணின் முகமும் அழகாக இருக்கும் என்று ஒப்பிட்டு கூட பேசியுள்ளார்கள். சரியா? அப்ப இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது. சரியா? இப்ப அடுத்து பாருங்க என்ன சொல்கிறார்கள், இப்னு ஹல்துன். அப்ப இந்த ஒரு விஷயத்தை நம்ம கவனத்துல வச்சுக்கணும். அல்லகாத் என்ற பெயர் வந்ததின் காரணம், இதுக்கு இன்னொன்னு பேர் இருக்கு, முதுஹபாத் என்ற ஒரு பெயரும் இதற்கு இருக்கின்றது. இப்னு ஹல்துன் அவர்கள் சொல்லக்கூடிய அடுத்த விஷயத்தை நாம் பார்ப்போம். அப்ப இப்னு ஹல்துன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கவிஞர் என்பது அரபியர்களுடைய என்னது களஞ்சியம். அரபியர்கள் இருக்கக்கூடிய இந்த கவிதை தான் அவர்களுடைய களஞ்சியமா, அவருடைய அறிவை பார்க்கக்கூடிய இடம் இந்த கவிதைகளில் தான். அவருடைய அறிவு அனைத்தையும் பார்க்க முடியும். அவருடைய செய்திகள், வரலாறை தெரிந்து கொள்வது, அவருடைய அறிவை பார்ப்பதும் இந்த எதிலே தான் பார்க்க முடியும், கவிதையில் தான் பார்க்க முடியும். காரணம், அவர்கள் புத்தகம் எழுதுபவர்களா இல்லை. நபிகளார் வருவதற்கு முன்னால் அரபி புத்தகமோ எதுவுமே வரலாற்றில் இடம் பிடிப்பது ரொம்ப அரிது. அப்ப எதுலதான், அவங்களுடைய கவிதை தான் நிலைத்திருந்தது. காலம் தாண்டி 1500 வருடங்கள் தாண்டி இப்பொழுதும் நாம் அந்த கவிதை தொகுப்பை படித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் யோசித்து பாருங்கள். கவிதை தான் காலம் தாண்டி நின்றது, அவர்களுடைய புத்தகம் எதுவும் நிற்கவில்லை. ஆகவே அவர்களுடைய செய்திகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர்களுடைய அறிவுகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், புத்தகத்தின் பக்கம் செல்வதை விட அரபி கவிதைகளில் தான் அதை தெரிந்து கொள்ள முடியும். அதுதான் காலம் தாண்டி நின்றது என்று கூறுகிறார்கள். அன்றைய காலத்தில் ஒரு வழக்கம் இருந்ததாம், அது நம்மளுக்கு மிகவும் பிரபலமானது, நீங்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். அரபிய தலைவர்கள் போட்டி போடுவார்களாம், கவிதை போட்டி. சரியா? அவர் நல்லா பாடுவாரா, அவர் நல்லா கவிதை சொல்வாரா, நான் நல்லா கவிதை சொல்வாரா என்று ஒரு போட்டி போடுவார்களாம். அப்படி அவர்கள் போட்டி போடுவதை தான் என்ன செய்வார்கள் என்றால், சூக்கே உகால், அன்றைய காலத்தில் ஒரு கடை வீதி இருந்தது மக்காவில். அதான் நபிகளார் வந்த பிறகும் இந்த கடை வீதி இருக்கதான் செய்தது.
நபிகளார் காலத்திலும் இந்த கடை வீதி இருந்தது. நபிகளாருக்கு முன்னாடியில் இருந்தே இந்த உக்கால் என்ற ஒரு கடை வீதி, அந்த கடை வீதிக்கு பேரே உக்கால் என்று சொல்லுவார்கள். சரியா? அந்த கடை வீதியில் மக்கள் புழக்கம் அங்கதான் அதிகமா இருக்கும். வேற வீட்டுல ஊருக்குள்ளனா எல்லாரும் வீட்டுக்குள்ள இருப்பாங்க, ஒரு கூட்டமே இருக்காதுல. எங்கதான் கூட்டம் இருக்கும்? கடை வீதியில மார்க்கெட்ல தானே கூட்டம் அதிகமா இருக்கும். அப்போ ஒரு மார்க்கெட்டு உக்கால் என்ற மார்க்கெட், அந்த மார்க்கெட்டுக்கு போவாங்க. அந்த கடை வீதிக்கு போய் அங்க போய் என்ன செய்வாங்களா, ஒவ்வொருத்தவங்களும் கவிதை பாடுவாங்களா அந்த மார்க்கெட்ல. அப்பதான் அந்த கூட்டம், இருக்கிற கூட்டம் எல்லாம் அதை கேட்பாங்களாம். சரியா? அப்ப அங்க போயிட்டு ஒவ்வொருவரும், கவிஞர்கள் ஒவ்வொருவரும் அவங்களுடைய திறமையை வெளிக்காட்டுவார்களாம். அங்க உள்ள சிறந்தவர்களிடம் அவருடைய திறமை எப்படிப்பட்டது, அந்த திறமையை வெளிக்காட்டுவார்களாம். எப்படி கவிதை பாடி வெளிக்காட்டுவார்களாம். சரியா? அப்ப அந்த போட்டி, அந்த உக்கால் என்ற இடத்தில் அவர்கள் பாடி, அதுல யாரு அங்க உள்ள சிறந்தவர்கள், அதாவது சொல்றாங்க வரலாறுல, நாபிகத்து திபியானி என்ற ஒரு கவிஞர் தான் அங்க சுண்டி பார்ப்பவராக, நல்லா ஏதாவது கவிதை தரம் வாய்ந்ததா இருக்கின்றதா, இல்லை கவிதை தரம் இல்லாததாக இருக்கின்றதா என்று முடிவெடுக்கக்கூடிய இடத்தில் இருந்தவர் நபியகத்து திபியானி என்ற ஒரு கவிஞர் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட யாரெல்லாம் பாடி காட்டுகிறார்களோ அந்த உக்கால் என்ற மார்க்கெட்டுக்கு, அதை தரம் பார்த்து, அந்த தரம் பார்த்ததில் சிறந்த கவிதைகளை என்ன செய்வார்கள் என்றால், அந்த உக்கால் என்ற மார்க்கெட்ல வந்து பாடி காட்டி யாருடைய கவிதைகள் தரம் வாய்ந்ததா இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து என்ன செய்வாங்களாம், பைத்துல் ஹராம், காபாவில் அந்த தூண்களில் அந்த கவிதைகளை தொங்க விடுவாங்களாம். சரியா? அப்ப அதற்காகத்தான் அந்த கவிதைகளை தொங்க விடுவார்கள் என்ற அந்த மிக பெரும் ஒரு அந்தஸ்து கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் என்ன செய்வாங்களாம், அந்த ஹஜ்ஜு செய்யக்கூடிய இடத்தில் உள்ள இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வீடு, இல்லமான பைத்துல் ஹராமில் அதை தூண்களில் அவங்களுடைய கவிதைகள் தொங்கவிட வேண்டும் என்பதற்காக அவர்களால் முடிந்த அனைத்து திறனையும் காட்டி கவிதைகளை எழுதுபவர்களாக இருந்தார்கள். அப்படி பார்க்கும் பொழுது முதலில் இன்னொன்னும் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை என்ன செய்வார்கள், அந்த உக்காலில் தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமானது. மிகவும் தரம் வாய்ந்த ஒரு கவிதை தான் அந்த உக்கால் மார்க்கெட்டிலே அந்த இடத்திலே பாதி காட்டினால் தான் அதை தேர்ந்தெடுப்பார்கள். உன்னுடைய உன்னுடைய கவிதை மிகவும் அழகாக இருக்கின்றது, இந்த தரம் வாய்ந்தது. அந்த வார்த்தை என்பது மிகவும் மிகவும் சொல்ல போனால் உயர்ந்த அந்தஸ்து அந்த கவிதைக்கு. ஆகவே அந்த ஒரு வார்த்தையை கிடைப்பது மிகவும் அரிது. ஏன்னா பல பேர் பாடியிருக்காங்க. நீங்க நம்ம நினைச்சிடனே நினைச்சுக்க கூடாது 7 பேர் தான் கவிஞர்கள் இருந்திருக்காங்க அரபியர்களில், அப்படிலாம் கிடையாது. பல கவிஞர்கள் இருந்திருக்காங்க. அந்த கவிஞர்கள் எல்லாருக்கும் கவிதை பாட தெரியும். அதிலேயே மிகவும் டாப், இந்த டாப்ன்றது 7 பேர், ஒருத்தவங்க இல்ல. டாப்னா ஒருத்தவங்க தானே இருப்பாங்க. டாப்பே 7 பேர் இருக்காங்க. அதாவது முதன்மையானவர்களே 7 பேர்னா அப்ப பின்னாடி எத்தனை கவிஞர்கள் இருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அந்த டாப்பானவங்க, முதன்மையான 7 கவிதைகள் தான் அந்த ஒரு அங்கீகாரம் பெற்றது. உக்கால் என்ற அந்த மார்க்கெட்ல அங்கீகாரம் பெற்ற கவிதைகள் தான் இந்த 7 கவிதைகள் என்று சொல்கிறார்கள். ஆகவேதான் புனித இடமான ஹஜ்ஜுடைய காலத்தில் இது தொங்கிடுவார்களாம். ஏன் ஹஜ்ஜுடைய காலத்தில் தொங்க விடுகிறார்கள்? காரணம், மக்கள் நபிகளார் வருவதற்கு முன்னாடி ஹஜ்ஜுடைய புழக்கம் இருந்தது. கூட்டம் கூட்டமாக மக்கள் அனைத்து திசைகளில் இருந்தும் மக்காவை நோக்கி வருவார்களாம். ஆகவே கூட்டம் கூட்டமாக மக்கா காலத்தில், ஹஜ்ஜுடைய காலத்தில் தான் மக்காவை நோக்கி வருவார்கள். அப்பொழுது தொங்க விடப்பட்டால்தான் அனைவரும் படிப்பார்கள், மனனம் செய்வார்கள் என்ற ஒரு நோக்கத்துடன் ஹஜ்ஜுடைய காலத்தில் கஅபாவிலே இந்த கவிதைகளை தொங்க விடுவாராம் அந்த கவிஞர். முதலில் இப்படி தொங்க விட்டது யார் என்றால், இம்ருல் கைஸ் என்ற மிக பெரும் புகழ் பெற்ற, சொல்லப்போனா கவிஞர்களின் தலைவர் என்றும் இவருக்கு ஒரு பெயர் உள்ளது. அப்படி புகழ்பெற்ற கவிஞரான இம்ருல் கைஸ் அவர்கள்தான் முதலில் அவருடைய கவிதையை தொங்க விட்டதாம். ஆஹ் முதலில். அதற்கு பிறகு ஒவ்வொருவராக நாபிரத்து திபியானி அவர்கள், ஜுஹைர் இப்னு அபி சுல்மா அவர்கள், அன்தரத் இப்னு ஷத்தாத், அதுக்கப்புறம் தரஃபா இப்னு அபுத், அல்கமத் இப்னு அபுதா, ஆயிஷா என பல பேர் என்ன செய்தார்கள், ஒவ்வொருவராக அந்த அங்கீகாரம்
முகால் என்ற அந்த மார்க்கெட்டில் அங்கீகாரம் பெற்று அதற்கு பிறகு இந்த காபாவில் தொங்குவிட்டார்கள் என்று இப்னு ஹல்துன் அவர்கள் கூறுகிறார்கள். சரியா? அப்ப இதுவெல்லாம் என்ன தெரிகின்றது? இதுவெல்லாம் முஅல்லகாத் என்ற பெயர் வந்ததற்கான காரணங்களை நம்மளுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். சரியா? இப்ப அதுக்கு பிறகு பாருங்கள், நம்மளுக்கு தெரிய வேண்டிய விஷயத்தை மட்டும் நாம் இதிலிருந்து பார்ப்போம். அல் பகதாதி ரஹிமஹுல்லா ஹசானத்தில் அதப் என்ற கிதாபிலே கூறினார்கள், முஅல்லகா என்பதற்கு அர்த்தம், அதாவது இதற்கு என்ன அர்த்தம் என்று கூறும் பொழுது, நபிகளா நாம் சொன்ன அர்த்தம் தான் இது. பகதாதி இமாம் சொன்னதுதான். ஹஜ்ஜுடைய காலத்துல தான் என்ன செய்வார்கள்? அவர்கள் தொங்க விடுவார்கள். அதுவரை யாரும் பாட மாட்டார்கள். ஏன்? அந்த ஹஜ்ஜுடைய காலத்தில் தான் என்ன செய்வார்கள்? கூட்டம் அதிகமாக வரும். அதனால் அந்த கூட்டம் என்ன செய்யும்? அதிகமாக பார்க்கும், மரணம் செய்யும், அது உலகம் முழுக்க பரவும் என்ற ஒரு காரணத்தின் காரணமாக தான் என்ன செய்தார்கள்? காபா ஹஜ்ஜுடைய காலத்தில் பாடி அந்த இடத்தில் குறைஷிகள் இடத்தில் என்ன செய்வார்கள்? அனுமதின அங்கீகாரம், இந்த தரமான கவிதை என்ற அங்கீகாரம் பெற்று அவர்கள் காபாவுடைய தூண்களில் ஒரு தூணில் தொங்கப்படுவார்கள். எதற்கு? மக்கா ஹஜ்ஜு செய்ய வருபவர்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என்று. அதற்கு பிறகு அது அழகாக இல்லை என்றால் அது தூக்கி போட்டு விடுவார்களாம். அது அங்கீகாரம் பெற்றதாக இல்லாமல் யாராவது அந்த கவிதையை தொங்க விட்டாங்கன்னா தூக்கி போட்டுருவாங்களாம். அங்கீகாரம் பெற்று யார் தொங்க விடுறாங்களோ அது மட்டும்தான் விட்டுருவாங்க. அது எதுவும் செய்யாம அப்படியே விட்டுருவாங்க. அங்கீகாரம் பெறாம யாராச்சும் கட்டிட்டாங்கன்னா தூக்கி போட்டுருவாங்க. சரியா? அப்ப முதலில் இப்படி அங்கீகாரம் பெற்று தொங்க விட்டது இம்ரோல் கைஸ் என்ற அந்த கவிஞர் தான். பிறகு அல்கமா, பிறகு பல பேர், 7 கவிஞர்கள் என்று சொல்லப்படுகின்றது. அந்த 7 பேர் தான் என்ன செய்தது? தொங்க விட்டது. இப்ப இரண்டாவது அல்கமா, ஆஹ் அதற்கு பிறகு தரஃபா, இரண்டாவது தரஃபா, மூன்றாவது ஜுஹைர் இப்னு அபி சுல்மா, நான்காவது லபீத் இப்னு ரபீஆ, ஐந்தாவது அந்தரா, ஆறாவது அல் ஹாரிஸ் இப்னு ஹில்ஸா, ஏழாவது அம்ர் இப்னு குல்சும் தக்லபி. இந்த 7 பேர் தான் என்று பகதாதி இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஹசானத்துல் அதப் என்ற கித்தாபிலே. சரியா? அப்ப இன்னொன்னு, மொல்லக்கா என்பதற்கு இன்னொன்னு பெயரும் இருக்கின்றது. இந்த 7 கவிதைகளையும் சேர்த்து அசிம்ப் என்று பெயர் கூறுவார்கள். அசிம்த் என்றால் மாலை. இந்த 7 மணிகள் கோர்த்த ஒரு மாலை என்று அர்த்தம். அப்ப இதுக்கு மொல்லக்கா என்ற பெயரும் இருக்கின்றது. அது அப்படின்னா தொங்க விடப்பட்டவை. முதுஹபா என்ற பெயரும் இருக்கின்றது. மூன்றாவது 7ஐயும் சேர்த்து ஒரு பெயர் சிம்த், அப்படி என்றால் மாலை என்று அர்த்தம். சரியா? மாலை என்ற 7ஐயும் சேர்த்து அசிம்த், 7ன்னு சொல்ல மாட்டாங்க, அசபுக்கு பதிலா சிம்த்ன்பாங்க. அப்படியே மாலை. இப்ப இதுக்கு 7ஐயும் சேர்த்து சிம்த் என்ற பெயரும் இருக்கின்றது. இதற்கு தாண்டி நம்ம சில விஷயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னும் 2 இருக்கின்றது. முஅல்லகாவிற்கு வேறொரு காரணம், காபாவில் தொங்கவிடப்பட்டவைன்னு ஒரு காரணம் சொன்னோம்ல, இதையும் தாண்டி இன்னொரு காரணமும் சொல்றாங்க. 2வது காரணம் என்னவென்றால், ஒரு அரசரிடம் போய் பாடி காட்டினால், ஒரு நல்ல கவிதையை பாடி காட்டினால் அந்த அரசர் தன்னுடைய மாளிகையில் அதை தொங்கவிட சொல்வாராம். அப்ப அவர் அரசர் நல்ல கவிதைகளை தொங்கவிட சொல்வார் என்ற ஒரு காரணத்தினால், இந்த கவிதைகள் எல்லாம் நல்ல கவிதைகளாக இருப்பதினால் அந்த தொங்கவிட சொல்வதையும் சேர்த்து அரசரால் தொங்கவிட சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மிகவும் தரம் வாய்ந்த கவிதை என்பதை காட்டுவதற்காக அல்லகா என்று பெயர் பெற்றது என்று ஒன்னொன்னு காரணமும் நம்மளுக்கு என்ன செய்கிறார்கள்? சொல்லித் தருகிறார்கள். அப்ப இது அல்லக்காவுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு காரணத்தை நம்மளுக்கு விளக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு பிறகு இன்னொன்றும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 7 நபர்களில் இஃப்திலாஃப் இருக்கின்றது. அதாவது இந்த இஃப்திலாஃப் நம்மளுக்கு தேவையில்லை. பகதாதி இமாம் கூறியதை போல இந்த 7 நபர்கள் தான் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மல்லகாத்து சபால இருக்கக்கூடிய நபர்கள். இதையும் தாண்டி 8 நபர்கள் என்று கூறியவர்களும் இருக்கின்றார்கள். அதே போல் 10 நபர்கள் என்று கூறியவர்களும் இருக்கின்றார்கள். அதாவது 8 பேர் சொன்னவர்கள் நாபிகத்து துபியானி. இந்த 7 பேர்ல பாத்தீங்கன்னா நாபிகா அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்க மாட்டார்கள். அந்த 7 பேருடன் 8வது நபராக நாபிகத்து துபியானி அவர்களை சேர்க்கின்றார்கள். சரியா? இன்னமும் தப்ரீசி, அல் ஹத்தீப்
என்ற பெயரில் அறியப்பட்ட இமாம் தப்ரீசி ரஹிமஹுல்லா அவர்களின் ஷரஹ் இன்று வரை மிகவும் உலமாக்களுக்கு மத்தியில் பிரபலமான ஷரஹ். அவர்கள் 10 கவிதைகளுக்கு என்ன செய்துள்ளார்கள், விரிவாக்கம் எழுதியுள்ளார்கள். ஏன் 10 கவிதைகள் தேர்ந்தெடுத்தார்கள்? அவர்களின் கருத்தின்படி அந்த புகழ்பெற்ற கவிதைகளின் எண்ணிக்கை மொத்தம் அவர்களின் கருத்துப்படி 10 ஆகும். சரியா? ஏன்? அல் கசாயிதுல் அஷர், ஷரஹுல் கசாயிதுல் அஷர் என்ற அவர்களுடைய கிதாப் இருக்கின்றது. அதிலே மொத்தம் 10 நபர்களை குறிப்பிடுகின்றார்கள். மேலே சொன்ன இந்த 7 நபர்கள், இங்கே வரக்கூடிய 7 நபர்கள், 8வது நாபிகத்து துபியானி, அதற்கு பிறகு 9வதாக அவர்கள் 2 பேரை, யாரு? அல் ஆஷா மைமூன், அல் ஆஷா மைமூன் என்பவர்களை 9வதாகவும், 10வதாக அபீத் இப்னு அபரஸ் என்பவர்களை 10வது நபராகவும் 10 கசீதாக்களை அவர்கள் தேர்ந்தெடுத்துள்ளார்கள். ஆகவே 8ஆக இருக்கட்டும், 10ஆக இருக்கட்டும், இப்பொழுது பிரபலமாக மக்களால் மிகவும் போற்றப்படக்கூடிய அந்த தொங்கு கவிதைகள் என்று பெயர் பெற்றாலே நம்மளுக்கு ஞாபகம் வருவது இந்த 7 நபர்கள் தான். இந்த 7 நபர்களுடைய கவிதைகள் தான் இன்ற எல்லா கிதாப்களிலும் அல் மொல்லகாத்து சபா என்று சொல்லக்கூடிய எல்லாத்திலையும் இந்த 7 நபர்களுடைய தொங்கு கவிதைகள் தான் இடம் பெற்றுள்ளது. ஆகவே இன்றைய பாடத்தில் நாம் தெரிந்து கொண்டது, இதற்கான முஅல்லகா என்ற பெயர் வந்ததின் காரணத்தை நாம் தெரிந்து கொண்டோம். அதற்கு பிறகு இந்த முஅல்லகாவில் இருக்கக்கூடிய 7 தொங்கு கவிதைகளில் இருக்கக்கூடிய அந்த நபர்கள் யார், அந்த புகழ்பெற்ற கவிஞர்களின் பெயரை நாம் தெரிந்து கொண்டோம். அதற்கு பிறகு இதுல எத்தனை 7ஆ 8ஆ 10ஆ என்ற இஃப்திலாஃபை தெரிந்து கொண்டோம். அப்ப சுருக்கமா இப்ப நான் சொல்றேன் பாருங்க. 3 காரணங்கள் சொல்கிறார்கள். முதலாவது காரணம், காபாவில் தொங்கவிடப்பட்டதினால் இந்த கவிதை தொகுப்புக்கு முஅல்லகா என்று பெயர் பெற்றது. தங்க நீரால் எழுதப்பட்டதினால் அல் முதுஹபா என்ற பெயரும் இதுக்கு இருக்கின்றது. அதே போல் இந்த 7 கவிதைகளும் சேர்த்து சிந்த், மாலை என்ற பெயரும் இருக்கின்றது. 7 கவிதை சொல்லாம மாலை என்ற பெயரும் இதற்கு இருக்கின்றது. முஅல்லகாவிற்கு வேறு காரணமும் இருக்கின்றது. அது என்ன காரணம்? அரசர் நல்ல கவிதைகளை தேர்ந்தெடுத்து அவருடைய அரசவையில் தொங்குவிடச் சொல்லுவார். அதனால் அரசர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் அளவுக்கு, தொங்குவிட சொல்லப்படும் அளவிற்கு இது புகழ் வாய்ந்தது, தரம் வாய்ந்தது என்பதை காட்டுவதற்காக முஅல்லகா என்ற பெயர் வந்தது. இதையும் தாண்டி இன்னொன்று கடைசி காரணம் ஒன்று கூறுகின்றார்கள். முஅல்லகா என்ற பெயர் வந்ததற்கு என்னவென்றால், மக்களின் உள்ளங்களில் அந்த அந்த உள்ளங்களில் மறக்காமல் அது பதிவாகி விட்டதினால், எந்த அளவுக்கு சிறுவர்கள், பெரியவர்கள், தலைவர்கள், அடிமைகள் என அனைவர்களின் மனசிலும் இது தொடர்பானதினால் உலூக் என்று கூறுகிறார்கள். அனைத்து குடிமக்கள் என அனைத்து மக்களுக்கு மனதிலும் ஆழமாக பதிந்ததினால் இதற்கு முஅல்லகா என்று பெயர். அப்ப முஅல்லகாக்கு இந்த அர்த்தத்தின்படி பார்க்கும்போது முஅல்லகாக்கு தொங்க விடப்பட்டவைன்னு அர்த்தம் இல்ல, மக்கள் மனதில் பதியப்பட்டவை, ஆழ பதியப்பட்டவைகள் என்று அர்த்தம். ஆகவே இதுதான் நாம் இன்று தெரிந்து கொண்டோம். வாருங்கள், தொடர்ந்து அடுத்தடுத்த பாடத்தில் என்ன செய்வோம், கவிஞர் அவர்களை பற்றி தெரிந்து கொள்வோம். சுஹைர் இப்னு அபி சுல்மா அவர்களை பற்றி மட்டும்தான் நாம் இந்த பாடத்தில் காண இருக்கின்றோம். காரணம், அஃதலுல் உலமா பாடத்திட்டத்தில் இவர்களுடைய கவிதை தொகுப்பை மட்டும்தான் பாடத்திட்டத்தில் வைத்துள்ளார்கள். அதை நாம் என்ன செய்வோம், நாம் பார்ப்போம். அது மட்டுமின்றி சுஹைர் இப்னு அபி சுல்மா அவர்கள் மிகவும் நல்ல மனிதராக இருந்தார்கள். அவருடைய கவிதைகளில் படிக்கும் பொழுதே நம்மளுக்கு தெரியும், நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடியவர்களாக சுஹைர் இப்னு அபி சுல்மா அவர்கள் இருந்தார்கள். இதெல்லாம் நாம் அடுத்தடுத்து காண இருக்கின்றோம். வாருங்கள் பார்ப்போம். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.